சார், இன்று மன்மோகன் சிங் இறுதிச் சடங்கு அப்படின்னு செய்திகள்ல இருக்கு. மன்மோகன் சிங்க்கு நினைவக இடம் ஒதுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. அந்த நினைவக இடத்தை எங்கு ஒதுக்குகிறீர்களோ அங்கேயே இந்த இறுதிச் சடங்கை நடத்துங்கள்னு காங்கிரஸ் கட்சியும் அகாலி தளமும் கோரிக்கை வைக்கிறாங்க. அது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து இன்னும் உறுதியான செய்தி எதுவும் வரலையா என்னன்னு தெரியல. அவங்க 2 பேரும் கண்டனமும் தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் அகாலி தளமும் கண்டனமும் தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு வேளை அரசு ஏற்றுக்கொண்டதா என்னங்கிறதும் தெரியல. இடம் தொடர்பாக. ஏன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ், மும்பை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, 2013ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் அந்த பழக்கத்தை நிறுத்தியது. ஆனா இன்று அவர்கள் கோரிக்கையை ஏற்று அரசு அதை செயல்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நினைவக இடத்திலேயே லாஸ்ட் ரைட்ஸை பண்ணுவாங்கங்கிற மாதிரி அதுல சொன்ன மாதிரி தெரியுது. அது ஒரு சிறு சர்ச்சையாக நேற்று ஓடியது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? There will be no end to it. இது மாதிரி நம்ம பண்ணோம்னா சரி. ஒவ்வொரு பிரதம மந்திரி போகும்போதும் சரண் சிங்க்கு வந்து கேட்டாங்க, மொரார்ஜி தேசாய்க்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். சரண் சிங் கேட்டாங்க. அப்புறம் அந்நேரம் ஒரு பிரச்சனை கூட வந்தது. அவர் என்ன விவசாயம் குடும்பங்கிறதுனால அவருக்கு வந்து நீங்க வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தது. அதனால நினைவுகளை போற்ற வேண்டும். அதுக்கு இந்த மாதிரி நினைவிடம், மகாத்மா காந்தி நினைவிடம் எனக்கு வந்து புரியுது. அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து இந்திரா காந்தி வாழ்ந்த வீட்டை வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கேபினெட்ல இருந்து காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் கூட்டணி ஆண்டுகிட்டு இருந்த போதுதான் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. அந்த பிரதமருடைய இல்லம், இந்த 7 ரேஸ் கோர்ஸ் ஏதோ ஒன்று இருக்குல்ல, இட் வாஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் பிஎம்ஸ் ரெசிடென்ஸ். எதனாலன்னா மறுபடியும் வந்து அந்த 7 ரேஸ் கோர்ஸ் ரோட்ல அங்க ஆன் டியூட்டியில பதவியில் இருக்கும்போதே ஒருத்தர் உயிர் போயிட்டு அவருக்கு நினைவுன்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரதமருடைய செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அத்தனையும் வந்து தலையில மாறி போயிடும். புதுசா ஒரு இடத்துக்கு போகணும், இந்த ட்ரில் வந்து மறுபடியும் பண்ண வேண்டியிருக்கலாம். யோசிச்சு அதை வேண்டாண்டாங்க. நான் நினைக்கிறேன் பெஸ்ட் மெமரி வந்து ஒரு பெரிய லைப்ரரி எஸ்டாப்ளிஷ். யூஎஸ் பிரசிடென்ட்ல அப்படித்தான் பண்றாங்க. ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் போனதுக்கு அப்புறம் அவர் சொந்த ஊர் எதுவோ, பெரும்பாலும் அவருடைய சொந்த மாநிலத்துல வந்து ரொம்ப பெரிய லைப்ரரி ஒன்று நிர்மாணிப்பார். அது பல டொனேஷன்ஸும் வரும். இப்ப டொனேஷன்ஸ் வந்து இல்லைன்னா கவர்மெண்டே வந்து அந்த லைப்ரரி வந்து அந்த மாதிரி பண்ணலாம். அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மற்றபடி இந்த மாதிரி நினைவகங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லை நினைக்கிறேன்.